எல்லாருக்கும் வணக்கம். Thank you, media, for loving and supporting our film. I'm very, very happy today. And thank you, my team, because of you, it wouldn't have been possible. Everyone has put their heart and soul into this film. And இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். And Tamil audience-க்கு Tamil year. I know. That's why I'm trying to talk in Tamil, but yeah. And the amount of love, the amount of appreciation we got from Tamil audience, it's so much. My heart is full of love. So thank you so much. And we visited a lot of theaters in Salem, Coimbatore, and Trichy and Madurai. Everyone, gave us so much of love and so much of love to the film, basically. And each and every character has been appreciated throughout. And I'm very happy for that because right now I am very short of words. I don't know what to say, but my heart is full of love. So thank you, my team, Vijayan sir, Subhashini ma'am, Taman, all the actors, Raksha, Maitriyan, Arun, everyone. They did amazing job in the film, and I'm getting a lot of good reviews from all over. And thank you, media, and thank you, everyone. And whoever has not watched the film yet, please theater ko poi paakano, theater ko vanga and watch Jannakshatram because it's a must theatrical experience. Thank you. Thank you, Malvi. காமெடி சைடாக இருக்கட்டும் இல்லை எமோஷனல் சைடாக இருக்கட்டும் ரெண்டுக்குமே வந்து ஒரு செம பேலன்ஸ் கொடுக்கக்கூடிய ரொம்ப சில பெர்ஃபார்மன்ஸில் ஒரு முக்கியமான பெர்ஃபார்மர் முனிஷ்காந்த் அண்ணனே பேச அழைக்கிறேன். வந்திருக்கும் பத்திரிகையாளர் அனைவருக்கும் வணக்கம். இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்ததுக்கு மிகப்பெரிய நன்றி. வந்து டைரக்டருக்கு பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன், தயாரிப்பாளர் சாருக்கு பெரிய நன்றி, ஹீரோ சாருக்கு பெரிய நன்றி, ஹீரோயின் மேம்க்கு பெரிய நன்றி, என்னோட சக நடிகர்களுக்கும் மொத்தமாக ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். இதில் எனக்கு ஒரு கேரக்டராக தான் டேரக்டர் சார் கூப்பிட்டுருந்தார். அப்புறம் நானும் யாசரும் உள்ளே நுழைஞ்சு அப்படியே சின்னதாக காமெடிக்காக அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டார். ஏன்னா இது ஆர்ஆர் படம், இல்லை அந்த எசன்ஸ் போயிடும் அப்படின்னு அவர் நினைக்கல. ஓரளவு சார் ஃப்ரீடம் எனக்கு கொடுத்தாரு. டப்பிங்லேயும் ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்தாரு. அது மேக்ஸிமம் கதையை தாண்டி சில டேரக்டர்ஸ்கள் ரொம்ப யோசிப்பாங்க, இல்லை இது ஆர்ஆர் படம்னா நீங்கள் கேரக்டராகவே பண்ணிட்டு போயிருங்க அப்படின்ட்டு. அங்கே சிலதை நடித்து காட்டும் போது அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. அதுக்கே பெரிய நன்றி சொல்லணும் டைரக்டர் சாருக்கு, மிகப்பெரிய நன்றி. இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன படங்கள் வர படங்கள்லாம் ஓரளவு நல்லா ஓடிக்கிட்டு இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பெரிய படங்களும் ஓடணும். பெரிய படங்கள் ஓடினா மக்கள் பார்த்துட்டு ரசிச்சுட்டு போயிடுவாங்க. சின்ன படங்கள் ஓடுனா அப்படி நிறைய ஆர்டிஸ்ட் வெளியே வருவாங்க, அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். சின்ன படங்கள் இது மாதிரி நிறையா ஓடணும், நிறையா இது பண்ணணும். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. யாசர் பற்றி சொல்லலாம். யாசர் ஒத்துழைச்சாப்ல நல்லா. அவர் காமெடின்றப்ப அந்த கூட இருக்கும்போது காமெடி மட்டும் பார்த்தீங்கன்னா டக்குன்னு அந்த கவுண்டர் போட்டால் தான் அது டக்குன்னு ஒர்க் அவுட் ஆகும். அதுக்கு தகுந்த மாதிரி யாசர் இதுவரைக்கும் காமெடி பண்ணி நான் பார்த்ததில்ல. இது அப்போ தான் நினச்சேன் யாசருக்கு காமெடி வருது, நல்லா வருதுன்ட்டு. யாசருக்கு பெரிய நன்றி. ஓகே, இத்தவங்களை விட்டு தான் மன்னிச்சுக்குங்க. தேங்க்யூண்ணா. அடுத்ததான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த காஸ்ட் அண்ட் க்ரூக்கு இந்த படம் ரொம்ப ஸ்பெஷல். ஸோ அது எவ்வளோ ஸ்பெஷல்னு அவங்க வாயில கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். அருண் கார்த்திக் அவர்களே பேச அழைக்கிறேன். ஸ்டேஜில் இருக்க என் டீம்மேட்ஸ், வந்திருக்க ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். ஜென்ம நட்சத்திரம் எல்லா படமும் பண்ணுற மாதிரி ஹார்ட் அண்ட் சோல் கொடுத்து தான் நாங்கள் இந்த படம் எல்லாமே பண்ணியிருக்கோம். ஸோ நாங்கள் தியேட்டர் விசிட் நாங்கள் டீம் எல்லாருமே போயிருந்தோம். நாங்கள் என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்ணமோ அந்தந்த இடத்துலலாம் எல்லா சீன்ஸுமே நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க எல்லாத்துக்குமே முனிஷ்காந்தனா உங்கள் காமெடி எல்லாமே சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு. அண்டு டைரக்டர் சார்ஸ் வச்சுருந்த அந்த ஜம்ப் ஸ்கேர் சீக்வன்சஸ் எல்லாமே நல்ல வரவேற்பு கொடுத்துச்சு. ஸோ
பிரசன்ட் மீடியா நீங்கள் போன படத்தை எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி இந்த படத்தையும் நல்லா கொண்டு போயிருக்கீங்க. இப்போ வரைக்கும் நல்லா போயிருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். வாய்ப்பளித்த எல்லாருக்குமே நன்றி. என் காஸ்ட் அண்ட் க்ரூ, தமன் ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. உங்கள் கூட தியேட்டர் விசிட் பண்ணுறப்பவும் அவ்வளோ பேர் வந்து நமக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ. அவரை தொடர்ந்து ரக்ஷா சரண் அவர்களை பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்க பிரசன்ட் மீடியா எல்லாருக்குமே வணக்கம். அண்ட் மேடையில் இருக்க என்னோட காஸ்ட் அண்ட் க்ரூ, த வண்டர்ஃபுல் டீம் ஐ கெட் டு ஒர்க் வித். அண்ட் ரொம்பவே தேங்க்ஸ். வந்திருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் படத்தோட ரெஸ்பான்ஸை தியேட்டரில் பார்க்கும்போது ரொம்பவே மனசு நிறைஞ்சிருந்துச்சு. அண்ட் தியேட்டரில் கிடைக்கிற குட்டி குட்டி ரெகக்னேஷன், நீங்கள் தான் சுச்சி, இல்லை நீங்கள் தான் பண்ணீங்கல்ல அப்படின்னு கேட்கும்போது இட் வாஸ் லைக் ஸோ ஹாப்பி. அண்ட் நிறைய குட்டீஸாக இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், அவ்வளோ லவ் கொடுக்குறாங்க. அதை ரிசீவ் பண்ணி வி ஆர் லைக் ஸோ டயர்ட். அண்ட் டீம் வந்து டவுன் சவுத்துக்குமே போயிட்டு வந்துட்டு கோயம்புத்தூர், சேலம் எல்லாம் போயிட்டு அந்த வீடியோலாம் பார்க்கும்போது லைக் ஸோ ஹாப்பி. ரொம்ப நிறைவாக இருக்குது. அண்ட் சப்போர்ட் பண்ணி ட்வீட் பண்ண எல்லாருக்குமே ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ரொம்பவே தேங்க்ஸ். அண்ட் படம் பார்க்காதவங்க கண்டிப்பாக தியேட்டர்ஸில் பாருங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன். தேங்க்யூ. தேங்க்யூ ரக்ஷா. I said thanks to everyone. Audio launch la kuda I thanked everyone, but one person I forgot to thank, that is Kumar, Nama associate director. Because of him today I am part of this beautiful team. So thank you so much, Kumar. It wouldn't have been possible without you, because you recommended me this film and you forced me to watch Orunodi. So thank you so much. And where is he? Kumar, you are there? Please come. Thank you so much. Thank you. Thank you. அடுத்ததா படத்தோட டீம்லேருந்து காஸ்ட்ல இருந்து கார்த்திக் அவர்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இது என்னோட ஃபஸ்ட்டு தமிழ் படம், ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். ரொம்ப எக்ஸைட்டில் இருக்குது. என்னை நம்பி இந்த கேரக்டர் கொடுத்த டிரெக்டர் மணிவர்மன் சார், தேங்க்யூ. என்னை ரெக்கமெண்ட் பண்ண டிஓபி கேஜி சார், தேங்க்யூ. மியூசிக் டைரக்டர் சஞ்சய், எடிட்டர், தேங்க்யூ. அதுக்கப்புறம் ரொம்ப எக்ஸைட்டட் இருக்குது. தமிழ் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது, குறிச்சிக்காதுங்க. அந்த தியேட்டர் விசிட் போகும்போது ஆடியன்ஸ் எல்லாம் அந்த ரியாக்ஷன் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன சொல்லணும் தெரியல, ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். வார்ம் வெல்கம் டு யூ கார்த்திக். இன்னும் நிறைய நீங்கள் படங்கள் நீங்கள் பண்ணுறதுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அடுத்ததா ஒரு நல்ல படம் எப்போதுமே இவர் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பார், திரு கேபிள் சங்கர் அவர்களே பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கவங்க எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம், இந்த டீம் வந்து எனக்கு ரொம்ப பழகின டீம் தான் சொன்னேன். கூடவே சுற்றுற செவ்வாழை மாதிரி இவங்க கூடவே சுற்றிட்டு இருக்க செவ்வாழை தானே. அதனால் இவங்களை பற்றி எதுவும் பெருசாக பாராட்டிலாம் பேச முடியாது. ஆனால் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் நம்பினேன். இந்த படம் வந்து படம் பார்த்துட்டு நான் தியேட்டரில் போகிறதுக்கு முன்னாடி சொன்ன விஷயம் என்னென்னா, இந்த படம் ஒரு நல்ல கமர்ஷியல் படம், நிச்சயமான ஒரு கமர்ஷியல் வெற்றி இந்த படம் பெறும்ன்றது வந்து பிஃபோர் ரிலீஸ் உங்ககிட்ட நான் வந்து அடித்து சொன்னேன். அது வந்து நிறுவனமாக இருக்குன்றது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஃபஸ்ட்டு. அதே போல் வந்து தியேட்டரில் போகும்போது ஒரு படம் வந்து இங்கே இருக்கிற டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே வந்து ஒரு பதட்டம் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம இந்த மாதிரி ஒரு ஷாட் வச்சுருக்கோம், இந்த மாதிரி ஒரு சீன் எடுத்திருக்கோம், இந்த மாதிரி மியூசிக் பண்ணியிருக்கோம், இந்த குவாலிட்டிலாம் அப்படியே தியேட்டரில் வருமானு கேட்டால் நிச்சயமாக வந்து பல தேட்டர்களில் வர்றதில்லைன்றது தான் உண்மை. ஆனால்
ஊர் சைடில் போய் பார்க்க ஒரு சிங்கிள் ஸ்க்ரீன் தியேட்டர்ஸ்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். அட்டகாசமான தியேட்டர்ஸ், ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி சவுண்ட் லைட்லாம் வச்சு ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. நான் வந்து மியூசிக் டைரக்டர் சஞ்சய்க்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். ஒரு சேலத்தில் ஒரு தேட்டரில் போய் பார்த்தோம், பிரகாஷ்னு ஒரு தேட்டரு. ஒரு 700+ சீட் இருக்க தேட்டரில் ஒரு 200 ஆடியன்ஸ் நைட் ஷோ உட்காந்துருக்காங்கங்க. அந்த தேட்டரில் சவுண்டு ஓடின விதமும் லைட்டும், நீங்கள் வந்து கேமராமேன் நீங்கள் வரல, வந்து பார்த்துருந்தா நீங்கள் அவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி நிறைய தேட்டர்ஸ் இப்போ வந்து இண்டிபெண்டன்ட் தேட்டர்ஸ், சிங்கிள் ஸ்க்ரீன் தேட்டர்ஸில் வந்து ரொம்ப அட்டகாசமாக போயிட்டுருக்கு படம். உண்மையான விஷயம் என்னென்னா, இந்த படம் தமிழகமெங்கும் நிறைய தியேட்டர்களில் சிங்கிள் ஸ்க்ரீன் தேட்டர்ஸில் படம் வந்து 3 ஷோ 4 ஷோ போன எல்லா ஷோஸுமே ஓடிட்டுருக்கு. சிங்கிள் ஸ்க்ரீன் தேட்டரில் மக்கள் வந்து நல்ல கூட்டமாக வருவாங்க. அதுவும் நைட் ஷோஸ் வந்து செம்மையாக ஓடாது இந்த படம். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் இந்த எல்லாரும் வந்து வாரம் நம்மளே உட்காந்துருக்கோம், சக்ஸஸ் மீட் வைக்கிறோம், தேங்க்ஸ் கிவிங் மீட் வைக்கிறோம், இதெல்லாம் என்ன வியாபாரம் ஆயிடுது அப்படின்னு நிறைய பேர் பேசுவீங்க இல்லையா? ஆனால் நிஜமாகவே இந்த படம் வந்து எல்லா வியாபாரமும் நடந்து முடிஞ்சிருச்சு ஆஃப்டர் த ரிலீஸ்ன்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அது ரோமியோ பிக்சர்ஸ் வந்து ரொம்ப அட்டகாசமாக ரிலீஸ் பண்ணி கொடுத்தாங்க. உண்மையாக சொல்லணும்னா அவருக்கு தான் தேங்க் பண்ணேன் இந்த படத்தை வந்து. ஏன்னா ஃபஸ்ட்டு அவர் படம் பார்த்துட்டு நான் படம் பார்த்துட்டு சொல்லுவேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் பார்த்துட்டு தியேட்டர் போட ஆரம்பிச்சப்போ பார்த்தீங்கன்னா உண்மையாகவே இல்லை. நான் ப்ரொடியூசர்கிட்ட சொன்னேன், நீங்கள் ஒரு 200 மேலே வரும் சார், நீங்கள் வந்தால் போட்டுருங்கன்னு சொன்னேன் நான். அது பாட்டு வந்துக்கிட்டே இருந்துச்சு தியேட்டர் ஃபஸ்ட்டு அன்னைக்கு. மோர் தென் 250 நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இன்னி வரைக்கும் ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம் என்னென்னா, நிறைய தியேட்டர்களில் எந்தெந்த ஷோ கொடுத்துருந்தாங்களோ அந்த ஷோ எல்லாமே அப்படியே கன்சிஸ்டன்ஸாக இருக்குன்றது பெரிய விஷயம். நிறைய படங்கள் இந்த மாதிரி வெற்றி அடைகிறதுக்கான காரணம் வந்து சின்ன சின்ன படங்கள் வெற்றி அடைகிறதுக்கான கமர்ஷியல் வெற்றி. அந்த வெற்றியை வந்து இப்போ நம்ம அனௌன்ஸ் பண்ணுறது மூலமாக நல்ல விஷயம் என்னென்னா, ஒரு 5-6 ஹீரோக்களுக்குள்ளேயே நம்ம சுற்றிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, இந்த முள்ள தான் ஹீரோ அப்படின்னா. அந்த மாதிரி புதுசாக ஒரு பெரிய தெலுங்கு படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 10 ஹீரோ இருக்காங்க, 15 ஹீரோ இருக்காங்க. அது மாதிரி புது ஹீரோக்கள் வர்றதுக்கு வந்து வசதியாக இருக்கும். புதிய நடிகர்கள் பெருசாக வருவாங்க, டெக்னீஷியன்ஸ் நிறைய பேர் வருவாங்க. இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ப்ளஸ். ஸோ இந்த மாதிரி வெற்றி நிச்சயமாக எல்லா சின்ன படங்களுக்கும் தேவை. அது கமர்ஷியல் வெற்றி மிக முக்கியமாக தேவை. வந்து அந்த கமர்ஷியல் வெற்றி தான் அவங்கள அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். ஒரு புது தயாரிப்பாளராக வந்திருக்காங்க, அவங்களுக்கு வந்து இந்த படம் ஒரு வெற்றி வந்து அடுத்த இன்னொரு சின்ன படத்தை, ஒரு நல்ல டீசெண்டான படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான தைரியத்தை கொடுக்கும். ஸோ அதற்கு நீங்கள் எல்லாமே சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அந்த சப்போர்ட்டுக்கு நன்றி, இந்த டீமுக்கும் நன்றி. நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார்.